ஆண்டவரே. வானம் உங்களுக்கு சிங்காசனம், பூமி உங்களுக்கு பாதப்படி ஆண்டவரே. இந்த பாதப்படிக்கு வரும்படியாக ஆண்டவரே, எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை நீதியின் வழக்கரத்தினால தாங்கி நடத்தி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நித்தியமாய் எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு போதும் குறையில்லாதபடி நிறைவாக்கி தந்ததுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் எங்களோடு கூட இருப்பதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரே தேட நாங்கள் வந்திருக்கிறோம். பாடுகிற வேளையிலே, ஆராதிக்கிற வேளையிலே ஒரு தெய்வீக பிரசன்னம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டு ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் உமக்கென்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று நாங்கள் விட்டு கொடுக்கும்படியாக ஆண்டவரே, எங்களை ஒருபோது நீ விட்டு கொடுக்காத தேவன் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை ஒரு புதிய கிருபையினால, ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய வல்லமையினால் நிரப்புறதுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரும் அறியாத எங்களை நீர் நன்றாய் அறிந்து எங்களை தேடி வந்த தெய்வம் என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல் வேளை, ஆராதனை வேளையிலே தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் இல்லை, நீர் ஆளுகை செய்வீராக. இந்த இடம் முழுவதும் நிரப்புறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. நீர் ஆளுகை செய்வீராக. ஒரு புதிய கிருமினால, ஒரு புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒருபோது நாங்கள் தலை குனிந்து போகாதபடி எங்களை உயர்த்தி வைக்கிற தேவன் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஒரு புதிய கிருபையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் போதாதே. ஹல்லேலூயா, ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க? ஆமென். அந்த நம்பிக்கையில் தேவனை ஆராதிக்க போகிறோம். அந்த நம்பிக்கையில் தேவனை பாடி உயர்த்த போகிறோம். நிச்சயமாவே கர்த்தர் நமக்கு புதிய கிருபையினால, புதிய ஒரு அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். யாரெல்லாம் அவருக்கென்று நான் விட்டு கொடுக்கிறோமோ கர்த்தர் ஒருபோது நம்மளை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஒரு புதிய கிருபையினால தேவன் நிச்சயமாகவே நிரப்ப போகிறார். புதிய பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்கப்பா. நம்ம எதிர்பார்ப்போடு வந்ததுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விசை. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 நம்மளை உயர்த்துகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென்.
100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதருக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதருக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தா நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு ஆமே. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு எல்லாரும் ஆமே. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உன் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவர் நிச்சயமாக அந்த கால வேளையிலே ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு உம்மைத்தான் ஆண்டவரே. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு வேண்டும் ஒரு விசை. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. உம்மை அல்லாமல் யாரை நான் உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யாரை நான் உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மால தான் வருகிறது, ஆளுக செய்யுங்கப்பா மேன்மை. ஐஸ்வர்ய கனமுமே உம்மால தான் வருகிறது, ஆளுக செய்யுங்கப்பா மேன்மை. ஓ உம்மைத்தா நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு. இயேசுவே சொல்லுங்க, உம்மைத்தா. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருடைய மகிமை நம்மளுக்குள்ளே. ஆமே. உம்மைத்தா நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு. ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கி வந்திருக்கிறீங்களா? நான் நம்பி இருக்கே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபை. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்ய. எத்தனை பேர் சொல்ல வேண்டியது வாயிலை திறந்து ஆமே. இயேசுவே இந்த காலை வேளையில் உயர்த்தும்படியாக உம்மைத்தான் நான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். அவருடைய மகிமை இல்லாமல் வேறொரு மகிமை இல்லைங்க. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3:17 சொல்லுகிறது, நீங்கள் காற்றும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் நம்முடைய பள்ளத்தாக்கு நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7 மாதமும் அப்படித்தான் நிரம்பி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் நித்தமும் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள் இருந்தாலும், எத்தனையோ சோர்வுகள் இருந்தாலும், எத்தனையோ டிப்ரெஷன் இருந்தாலும், எத்தனையோ மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மளோடு இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். அவர் மகிமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்தான் நம்பிக்கையோடு நாம் பாடி இருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்குள்ளே ஒரு விடுதலை தரப்போகிறார். ஆமேன். மீண்டும் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மையே நாம் போற்றுவேன். ஹல்லேலூயா.
அறுசுவை உணவு உண்பது போல என்ன செய்யணுங்க, அந்த பாடலை நான் பாட வேண்டும். அப்பதான் கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு நாம் இடமே கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாவே நம்முடைய வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை ஏக்கங்கள், எத்தனை தாகங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை களிப்புகள், ஆனாலும் கர்த்தர் ஆனந்த களிப்புள்ள. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். பெறுகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினில் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரின் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்தமா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே, நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். எவ்வளவுக்கு தேடுகிறோமோ தேவன் நம்மளை ஆர்வமாய் நடத்துகிற தேவன் நிச்சயமாகவே. ஆமென். உற்சாகமாய் தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை ஆஞ்சிக்கின்றேன், உன் வல்லமையை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உன் வல்லமையை காண்கின்றேன். உன் வல்லமையை காண்கின்றேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையா இருக்கிறீர் ஆண்டவரே. உம் நிழலில் களிகூறும்படியாக, உங்கள் நிழலில் சுகமாகும்படியாக கரத்தை பிடித்து கண்மணி போல பாதுகாத்த தெய்வத்துக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது என்று நினைக்கத்தக்கதான கிருபை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர்தானே என் துணையா, நீர் உம் நிழலில் களி கூறுவே. ஆமென். உறுதியாய் பற்றிக்கொண்டே
உம் வழக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றி கொண்டே உன் வழக்கரம் தாங்குதையா, வழக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், நிம்மதி பெறுகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். கரங்களை தட்டி மேலானது மேலானது கர்த்தருடைய மகிமை மேலானது. ஆமென். உதடுகள் துதிக்கட்டும். அறுசுவை உணவை போல நாம் என்ன செய்யணுங்க? பாடலை பாடணும். ஆமென். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை நாமத்தை நம்ம உயர்த்த வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். அவர் என்ன செய்யணுங்க? நம்ம ஆர்வமுடன் தேடணும். ஆர்வமுடன் தேடும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு புதிய கிருபையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. தாவீது கொடுத்த பலனை நிச்சயமாக என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார். ஹல்லேலூயா. கோலியாத் வந்து நிற்கும் பொழுது அவன் பயப்படவில்லை. எல்லாரும் பயந்தார்கள், ஆனால் தாவீது பயப்படவில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நாம் பெற்று வந்திருக்கிறோம். ஒருவேளை பலவீனமாய் வந்திருக்கலாம், நிச்சயமாகவே கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்ய போகிறார்? ஒரு புதிய கிருபையும் ஒரு புதிய அபிஷேகத்தையும் தேவன் தரப்போகிறார். நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு உண்டு. ஜீவனுள்ள ரத்தம் நம்ம மேல் என்ன செய்கிறது? தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் பிசாசுக்கு நாம் அடிமைப்படுவதல்ல, தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஒருபோது நாம் வெட்கப்பட்டு போகாதபடி உயர்த்தி வைக்கிற தேவனை நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, நிச்சயமாவே கண்ணீர் உண்டு, கவலைகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் இதிலிருந்து நம்மளை மேற்கொள்ள வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு புதிய கிருபையினால, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தன்னுடைய ஆவியினாலே உன்னை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஜீவனுள்ள இரத்தத்தினாலே நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பலவீனங்கள், ஆனாலும் கர்த்தர் நமக்கு புதிய. ஏன் இந்த பலவீனம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், இந்த 7 மாதமும் அநேக பலவீனங்களை சந்தித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும், எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும், ஆனால் வெளியே வரும் பொழுது நீட்டாக வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோது நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு வெற்றியை தந்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயம் வரும், குழப்பம் வரும். ஐயோ என்னை என் அனுபவத்தை நான் உங்களோட சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மகிமை தேவன். பிரைஸ். அப்படியே எல்லாம் எழுந்து நின்று, சிங்க கெபியில் நான் விழுந்தேன். ஹல்லேலூயா. என்னை விடுதலை ஆக்கினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? Thank you Jesus. ஆமென். Thank you Lord. ஹல்லேலூயா. தானியேல் ஜெபித்ததனால தான் அந்த சிங்க கெபியிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், அதே போல நம்மளை இந்த அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆராத
ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் இப்பொழுது மகிமையினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. மேகம் போல் கிறந்து வருகிறார் இப்பொழுது மகிமையாய். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா, இப்பொழுது மகிமையினால் நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய மகிமை இந்த இடம் முழுவதும். தேவ பிரசன்னத்தினாலே உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கள் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தெய்வத்துக்கு நன்றி சொல்லும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமை. கட்டப்பட்ட ஆவியா, பலவீனத்தின் ஆவியா, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பாட முடியாதபடி, ஆராதிக்க முடியாத தடை செய்கிற பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைவதற்காய், உடைந்து போவதற்காய், உடைந்து போவதற்காய் ஒரு மகிமை இலக்கரா மறுரூபப்படுத்துறதுக்காய், எங்களை மறுரூபப்படுத்துறதுக்காய் இயேசுவின் நாமத்தினாலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் 7 குத்து விளக்கு மத்தியிலே ரிஷி பண்ணுங்கப்பா. ஆவியானவரே ஒரு மகிமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம், அக்கினி அக்கினியா இறங்கட்டும் ஆண்டவரே. விட்டுக்கொடு. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தருடைய மகிமை இந்த இடத்திலே தேவ பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே மகிமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. நீ சாப்பாரா, நீ காத்தா, நீரா காபா ஷக்கோலோ, நீமா தூணி கரபா. மௌனமா இருக்காது, மௌனமா இருக்கிற காலம் அல்ல. கர்த்தர் ஆண்டவரே ஒரு தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும்படியாக, சபைகளிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் தேவ மகிமையினாலே நிரம்பிக் கொண்டிருக்கிறார், நிரம்பிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீ சும்மா இருப்பது நல்லதல்ல. வாய்களை திறந்து துதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள்ள முடியும், பக்தியை மகிமை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். வெட்கப்படாதீங்க, ஆராதிப்பதற்கு வெட்கப்படாதீங்க. தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் உச்சந்தலிருந்து உள்ளம் கால் வரையிலும் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் வல்லமையினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறோம், அவர் வல்லமையினால் நாம் நிரம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். இது ஆர்ப்பாட்டம் அல்ல, கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு சந்தோஷத்தின் நாள். நோய் நாளில் கழிகூறும்படியாக எத்தனையோ நாட்கள் ஆராதனை இல்லாத நிலையிலே எத்தனை ஏங்கிக் கொண்டிருந்தோம். எப்ப சபை திறக்கப்படுமே, நான் போய் எப்படி ஆராதிப்பது என்று சொல்லி ஏக்கமாய் இருந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதையெல்லாம் நம்மளுக்கு புதிதான காரியங்களை மாற்றி கொடுத்திருக்கிறார், புதிதான காரியங்களை மாற்றி கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலே அவர் உயர்த்தி ஆராதிக்கும்படியாக ஹல்லேலூயா ஒரு மகிமையுள்ள கரம், ஒரு மகிமையுள்ள கரம் மேல் கடந்து வந்திருக்கிறது. ஆமென். தானியேலுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க போகிறார். அவர் ஜீவன ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் உலகத்தில் இல்லைங்க. நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் நானும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு முடிவுண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நமக்குள்ள ஆளுகை செய்கிற தேவன் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். விட்டு கொடுக்கணும். ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிறார். அநேக வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப தம்பிமார்களுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிற வார்த்தை, பிசாசுடைய கிரிகளெல்லாம் அழிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஒரு கால பிசாசு தலை தூக்க முடியாது, அதை நசுக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் ஒரு விசை, ஆராதனை உமக்கே. ஏசப்பா, ஒரு விசை இடம் முழுவதும் ஆமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவரை மாத்திர பாருங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, 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 ரொம்ப ரொம்ப நல்லவரையா. எல்லாரும் வாழ்த்து சொல்லுவோமா? ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமே, ஆராதனை உமக்கே. மகிமையுள்ளவரே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஒருபோதும் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் ஒரு விசை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவை போல இயேசுவே திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே.
நம்ம எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரே ஆனந்த களிப்போடு நாங்கள் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஆனந்த தைலத்தால் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தினால் ஆண்டவரே எங்களை நீ நிரப்புறதுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஒரு காலம் நீர் எங்களை விட்டு கொடுக்காதபடி அவருடைய பிரசனத்துக்குள்ளும் அவர் மகிமைக்குள்ளும் ஆண்டவரே எங்களை நிரப்பி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துற ஆண்டவரே. ஒருபோதும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை உயர்த்தி வைத்துக் கொண்டிருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலை ஆக்குவீராக. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே எத்தனையோ காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்தீரே. நீ அற்பத்தின் கரத்தினாலே எங்களை இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துற ஆண்டவரே. அறுசுவை உணவு உண்பது போல் ஆண்டவரே திருப்தியாய் நடத்தி கொண்டிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துற ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லாமே மேலானது ஆண்டவரே. மேலான காரியங்களை செய்கிற தேவன் நீர் எங்களோடு இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் மேலே கீழே எல்லாருக்கும் மேலே டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வீடுகளிலே பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைகள், வயதானோர், சர்ச்சுக்கு வர முடியாத சூழ்நிலையில் கிராமத்தில் தூரத்தில் இருந்து இந்த ஆராதனை நிலையங்களை பார்த்து கொண்டிருக்கிற, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பாய் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்குரிய மன்னாவை, ஆத்துமாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவரே நீர் தந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும், சோர்வுகளை நீக்கும். இந்த வாரம் தொடர்ந்து உமக்காய் ஓட கிருபை தாங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நேரங்களிலெல்லாம் சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்காமல் போகிறது வேதனைக்குரியது. ஒரு நல்ல இந்த டைமில் பிஸ்னஸ் போனால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். இந்த முறை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். இந்த முறை இந்த காரியத்தில் இந்த நாளிலே திருமண காரியங்கள், வீட்டு காரியங்கள் இவைகளெல்லாம் செய்தால் நல்லா இருக்குன்னு பிளான் பண்ணி நடந்துட்டு முடிக்கிற நேரத்தில் திடீரென்று நின்று போனால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் அவர்கள் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் ஒரு தேக்க நிலை வந்தது. தேக்க நிலை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்கிறேன். நமக்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் விட வேண்டும். காவேரி ஆறு அதை விடாமல் அணை கட்டி சுவர் கட்டி எழுப்பி தடை செய்வது, அங்கே தேக்க நிலையை தண்ணியை ஏற்படுத்துவது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேக்க நிலை, அந்த நிலையில் இருக்கிற நமக்கு சில நேரத்தில் வரும். அதுதான் வனாந்தர பயணம் முடிந்து கானான் என்ற ஒரு ஆசீர்வாதத்துக்குள் நுழைகிற நேரத்தில் அப்படி அவர்கள் ஒரு தேக்க நிலை வந்தது. வனாந்தர வாழ்க்கை முடிந்து இன்னும் சில நேரத்தில் சில நிமிடங்களில் கானானுக்குள் நுழைகிற ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு ஆசீர்வாதத்தை அந்த அருகில் வந்தார்கள். அந்த நேரம்தான் இந்த ஒரு தேக்க நிலை அவர்களுக்கு வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட தேக்க நிலை, பாதிக்கப்பட்ட நிலை கண்டிப்பாய் நீங்கள் வந்திருக்கும், சிலருக்கு இனி வரும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இங்கே பார்க்கும்போது மோசே மரித்து போனார். மோசே மரித்து போனார் தற்செயலாய் அல்ல, தேவனுடைய சரியான திட்டப்படி, தேவனுடைய சரியான நேரப்படி மோசே மரித்து போனார். சில நேரத்தில் நம்முடைய மரணமும் கூட அப்படிதான் நடக்கும். சரியான நேரத்தில்
சரியான திட்டப்படி காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். ஏதோ திடீர்னு மரித்து போனார் மோசே அப்படி என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய நேரத்தின்படி அவருடைய மரணம் இருந்தது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வது அறியாமல் தவித்து நிற்கிறார்கள், திகைத்து நிற்கிறார்கள், குழம்பி நிற்கிறார்கள். அவருடைய வேகம் நின்று போனது. உங்களுடைய அடுத்த கட்டம், அடுத்த ஆசீர்வாதத்துக்கு அவர்களால் போக முடியாமல் தேக்க நிலையில் அவர்கள் நின்று போனார்கள். இதுவரை நடத்தி கொண்டு வந்த மோசே இப்பொழுது இல்லை. ஸ்தோத்திரம். இனிமேல் இப்பொழுதுதான் மோசே அவசியம் தேவை. இதுவரைக்கும் இருந்தார், சந்தோஷம். இதுவரைக்கும் அவர் மூலமாய் தேவைகள் சந்திக்கப்பட்டது, சந்தோஷம். ஆனால் இப்பொழுது மோசே இருந்தே ஆக வேண்டும். அந்த கண்டிஷன், மோசே இருந்தாதான் அந்த கானானுக்குள் போக முடியும். அவர்தான் யுத்தம் செய்து எதிரிகளை விரட்டி அடிக்க முடியும். 7 ஜாதிகள் உள்ளே இருந்தார்கள். 7 ஜாதிகள். தெரிந்த பேரெல்லாம் சொல்லுங்க. ஏத்தியர், எபூசியர், கானானியர், கீர்காசியர், பெர்சியர். இந்த 7 ஜாதிகள் உள்ளே இருக்கிறாங்க. அவங்கள போய் விரட்டி அடிக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்த தேசத்திலே இந்த ஜனங்களை கூட்டி செல்லணும். அருகில் வந்து விட்டார்கள், இப்போ உள்ள கூட்டிட்டு போகணும். எதிரிகளோடு யுத்தம் செய்யணும், கானானை சுகந்தரிக்கணும், தேசங்களை பங்கிட்டு கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நேரத்தில் மோசே மரித்து போனார், இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில். ஆகவே ஜனங்கள் சோர்ந்து போனார்கள், இளைய தலைமுறைகள் சோர்ந்து போனார்கள், தேக்க நிலை அப்படியே நின்று விட்டார்கள். இப்பொழுதுதான் இந்த நேரத்திலே வேதனையோடு இருக்கிற வேளையில் கர்த்தர் பேசினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த நேரத்தில், சரியான நேரத்தில், நாமும் கூட அப்படிதான் இருந்திருப்போம் நம்ம வாழ்க்கையில். இவர் இருந்தால் எல்லாம் முடிச்சிடலாம், இவர் தான் இருக்கணும், இதில் இவர் தான் செய்யணும், என் குடும்பத்தில் இவர் தான் வந்து முன்னாடி நிற்கணும், இவர் தான் பண உதவி செய்யணும், இவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இல்லாத பட்சத்தில் நாம் சோர்ந்து போய் விடுவோம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நேரம் உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். ஆனால் இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். தேக்க நிலையில் உள்ளவர்கள், பாதிக்கப்பட்ட நிலைமையில் உள்ளவர்கள், இனி அவ்வளோதானா, நமக்கு காணான் இல்லையா, வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போய்விடுமா, என் ஜெபம் கேட்காமல் போய்விடுமா என்று கலங்கி இருக்கிற நேரத்தில் தேவன் அவர்களோடு, ஜனங்களோடு பேசினார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். 269வது பக்கம். 269. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒரு பெரிய தலைவன் மோசே, பெரிய போதகர் மோசே. சாம் சுந்தரம் பாஸ்டர் மரித்த பிறகு அந்த சபையில் ஏற்பட்ட சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அதே போல இப்பொழுது இந்த மக்களும் முன்னேற முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள். நம்முடைய தலைவர் போய்விட்டார். இன்றைக்கு நீங்களும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட சிக்கலிலே சிக்கிக்கொள்வீர்கள். குடும்ப பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, ஊழிய பிரச்சனையா, ஏதாவது ஒன்றிலே இவர்கள் இப்பொழுது ஒரு சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டார்கள், சிக்கலிலே சிக்கிக்கொண்டார்கள். அவர் மோசே இருந்தால் தான் திருப்தியாக போக முடியும், சமாதானமாக போக முடியும். அவருக்கு தான் எல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட நிலைமையில் ஸ்தோத்திரம், தற்போது தாம் இருக்கிற இடத்திலிருந்து அவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் அந்த 1, 2, 3 வசனங்களிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த இடத்திற்கு எப்படி நடந்து போவது, கடந்து போவது, எப்படி அதை சுதந்தரித்துக் கொள்வது என்பதை ஆண்டவர் இந்த 3 வசனத்தின் மூலமாய் நமக்கு கற்றுத் தருவாராக.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு நல்ல ஊழியம் செஞ்சுட்டு நல்ல அருமையாக குடும்பத்தை நடத்திட்டு இப்போ ஒரு தேக்க நிலை, ஏதோ குடும்பம் போயிட்டுருக்கு, ஏதோ பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. கேட்டால் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, ஏதோ கொஞ்சம் 10 பேர் எனக்கு கீழே இருக்கிறாங்க, அவங்க வேலை அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணுமேனு பிஸ்னஸ் போயிட்டுருக்குங்க. சபை மூடிடக்கூடாது, ஆகவே ஏதோ ஜனங்க வந்து ஆராதிக்கணும், ஊழியம் ஏதோ செஞ்சிட்ருக்குறேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்க நிலை, பாதிக்கப்பட்ட நிலைமை. இப்படிப்பட்ட இடத்திலே நாம் இருந்து கடந்து போவது எப்படி என்பதை இந்த 3 வசனத்தில் வேகமாய் பார்க்க போகிறோம். முதலாவது 1ஆம் வசனம் 2வது வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு. ரம்மியான தேவனுடைய பிள்ளைகளை, மோசே மரித்தார், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. தேவன் மரிக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய வல்லமை குறையவில்லை, அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை, மற்ற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். மோசே மரித்து போனார். மோசேயை அழைத்த தேவன் மரிக்கவில்லை, வாக்குத்தத்தத்தை தந்த தேவன் மரிக்கவில்லை, இதுவரை நடத்தி வந்த தேவன் மரிக்கவில்லை, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். யாரெல்லாம் இதை விசுவாசித்து ஆமென் சொல்றீங்களோ, நீங்கள் இந்த தேக்க நிலையிலிருந்து நீங்கள் மீண்டும் ஆசீர்வாதத்துக்குள், வாக்குத்தத்த தேசத்துக்குள், கானானுக்குள் செல்வது உறுதி. நம்ம என்ன நினைக்கிறோம்? மோசே இல்லை, மனுஷன் இல்லை, மனுஷனை நம்பின அந்த மனுஷன் நம்பிக்கை முழுவதும் மோசே மேலே வச்சுட்டாங்க. மோசே நல்ல தலைவர், ஆண்டோடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்தவர். ஆனால் இப்பொழுது தலைவா அப்படின்னு அவரையே நம்பிட்டாங்க. நமக்கு தலைவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாம் மோசே க்ளோஸ், காலி, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறவில்லை, ஆண்டுடைய உயிர்த்தெழுந்தல் மகிமை மாறவில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, அவர் இன்றைக்கு வாழ்கிறார், இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஆகவே அந்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்த, இனி 3 மாதங்களில் நடத்தி செல்ல, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களில் நடத்தி செல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த 3 மாதங்களில் உங்களுடைய பிஸ்னஸை நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளைகளிலே தேவனை நம்புவதை விட்டுவிட்டு மனிதர்கள் மேல் நம்பிக்கை நாம் வைத்து விடுகிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த சூழ்நிலை. மோசே சம்பவத்தை பாருங்கள். சீனாய் மலைக்கு போயிட்டாரு. மலையில் போன உடனே இப்பொழுது ஜனங்கள் பார்த்து பார்த்து காத்து காத்து சலித்து போனார்கள். யாத்திராகும் 32ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இப்பொழுது எல்லாருக்கும் வருத்தம். மோசே அங்கே என்ன ஆனாரோ தெரில, இறந்துட்டாரோ, காட்டு மிருகம் அடித்து விட்டதோ, இனியெல்லாம் எங்களால் பொறுக்க முடியாது. மோசே, ஆரோன், எங்களுக்கு ஒரு முன் நடத்தி செல்லுகிற ஒரு தெய்வம் வேணும். அப்புறம் ஒரு மனிதனை நம்பும் போது நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். குழப்பங்கள் தான் அங்கே வரும், பிரச்சனைகள் வரும், விக்கிரக ஆராதனை உள்ளே நுழைந்து விடும். மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, மனிதனை நம்பும் போது, இவர்கள் மோசே நம்பினபடினால் யாத்திரா 32ஆம் அதிகாரம் 1 வசனம் அங்கே நடந்து விட்டது. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் தேவனை நம்பி, தேவனை எதிர்பார்க்காமல் ஒரு மனிதனை நம்பினபடினால் ஏற்பட்ட ஒரு விளைவுதான் இந்த சம்பவம். மோசே அவர் வரணும், நல்லது எதிர்பார்ப்பெல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல் வைக்கவில்லை இந்த ஜனங்கள். ஆகவேதான் இந்த சம்பவம் இங்கே நடந்திருக்கிறது. இப்படி ஒரு காணாத தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை குறைந்து போனது. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தாதான் நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆண்டவர் பேசினாதான் நான் ஞானசம் எடுப்பேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது.
அப்புறம் வேறு மாதிரி பேசிடுவார் ஆண்டவர். வேறு மாதிரி தரிசனம் கொடுத்துருவார். அவர் சில நேரத்தில் வசனத்தின் மூலமாய் பேசுவார், ஊழியக்காரன் மூலமாய் பேசுவார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். எனக்கு சொப்பனத்தை பார்த்துருக்கேன், தரிசனத்தை பார்த்துருக்கேன், அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு யாராவது இருக்கீங்களா? நான் சொப்பனம் பார்த்தா அடுத்த முறை அப்படியே நடக்கும். ஒருத்தருமே இல்லையா? 1 2 அவ்வளோதானா? 3 இந்த பக்கம் 1 4 5. சில நேரத்தில் நமக்கு ஒரு சொப்பனம் வரும் பாருங்க, அடுத்த நாள் அப்படியே நடக்கும், அந்த வாரத்தில் அப்படியே நடக்கும். நான் சொப்பனம் பார்த்த வீட்டில் சொல்லிடுவேன், ஆண்டு இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்ய போகிறார் இந்த குடும்பத்துக்கு, இந்த குடும்பத்தில் இந்த ஒரு சம்பவம் நடக்க போகிறது அப்படின்னு முதலே சொல்லி வச்சிருவேன். ஐயோ என்ன அப்படியா, இது நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அப்படியே நடக்கும். சிலருக்கு அந்த ஒரு கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காண்கின்ற மனிதன் மேல் நம்பிக்கை வருகிறது மனித இயல்புதான். ஆனால் தேவன் அதை மாற்றி காணாத தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், எப்பொழுது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி அவர் சொல்லுகிறார் மத்தேயு 28:20, உலகத்தின் முடிவு எந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன்ப்பா, உன் பிஸ்னஸில் நான் நடத்துவேன், உன் குடும்பத்தை நான் நடத்துவேன், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கட்டி எழுப்புவேன். மோசே இருந்தார், போயிட்டாரு, அதை நினச்சிட்டு அப்படியே ஸ்தம்பித்து நிற்க வேண்டாம். இந்த 6 மாதம் நடந்த சம்பவங்களை எண்ணி எண்ணி அதையே பேசி கொண்டு இருக்க வேண்டாம். இன்னும் நான் உனக்கு முன்பாக சில ஆசீர்வாதங்களை பக்கத்திலே வச்சிருக்கிறேன். கானான் பக்கத்தில் வந்துட்டீங்க, வாக்கு தத்தத்தின் அருகில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அதை பிரவேசிக்க வேண்டுமானால் என்ன நம்பு, என்ன மேலே நம்பிக்கை வை. இந்த காரியம் கர்த்தர் நடத்துவார், திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார், எனக்கு கர்த்தர் வீட்டை கட்டி தருவார், என் பிஸ்னஸை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம், அவருடைய ரத்தத்தினால், சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. ஆகவே நான் கவலைப்பட்டு இருக்கக்கூடாது, இதை எப்படி செய்வோம் அதை எப்படி செய்வோம், அவர் கவலைப்படலை, அவர் பார்த்துக்குவார். அப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் மேல் வைக்கும்போது தேக்க நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவார். முதலாவது, மோசே மரித்து போனான், ஆண்டவர் மரித்து போகவில்லை. அப்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அந்த தேக்க நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர. ரெண்டாவது யோசுவா 1:2 பார்த்து ஆண்டு சொல்றார், நீ எழுந்து முன்னேறி போ, நீ எழுந்து போ, நீ எழுந்து போ. சத்தமா சொல்லுங்க, நீ எழுந்து. வெறும் போன்னு தான் சொல்றீங்க, எழும்புனா தான் போக முடியும். வெறும் போனா எப்படி போறது சொல்லுங்க? எழுந்து போ. ரெண்டாவது, உங்க தேக்க நிலையில் அப்படியே இருந்து விடாமல் ஒரு அற்புதம் நடக்கணும்னா, ரெண்டாவது ஆண்டவர் பேசுகிற இந்த வசனத்தின் மூலமா, யோசுவா உன் ஜனங்களும் நீயும் எப்படியே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க வேண்டாம், புலம்பிட்டே இருக்க வேண்டாம், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பாது, எழும்பு. வேதத்தில் யாரெல்லாம் எங்கெல்லாம் எழுந்தார்களோ, எழுந்தது மாத்திரமல்ல போனார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நல்ல வேத அறிவு உள்ளவர்கள், நல்ல பைபிள் வாசிக்கிறவங்க, வீட்டில் பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் வாங்கி தியானம் பண்ணுறவங்களுக்கு நான் பேசும் போதே எளிதாக புரிந்து கொள்வீர்கள். யாரெல்லாம் எழுந்து போனார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்திருக்கிறார். ஆமென். இந்த ஆராதனையில் அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்காய் சோர்ந்து போய் தேங்கின நிலைமையில நீங்கள் எழும்பும் போது, புறப்படும் போது, ஆண்டவர் இந்த மாதத்திலே பெரிய காரியம் செய்கிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். நிச்சயம் நிச்சயம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசே இழந்த துக்கத்திலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து, யோசுவாவை பார்த்து, இளம் சந்ததிகளை பார்த்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் எழுந்து போ என்று சொல்லுகிறார். நம்முடைய இளைய தலைமுறைகள் எழும்புவதற்கு நாம் உதவி செய்வோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்தினதுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த சந்ததி எழும்புவதற்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும். ஒரு வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, தம்பிமார்களை பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்துங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். யோசுவா எழும்பு, இளைய தலைமுறை, நீ மாத்திரமல்ல, உனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்காங்க ஜனங்க, அவங்களையும் எழுப்பிட்டு கூட்டிட்டு போ. ஆண்டவர் ரெண்டாவது அந்த தேக்க நிலைமையிலிருந்து முன்னேறுவதற்கு சொல்லுகிற வார்த்தை, எழுந்து போ, நான் அதை உனக்கு தருவேன். நீ எழுந்து போகலைன்னா அப்படியே தான் இருக்கணும், ஒன்றுமே தரமாட்டேன். நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், உபவாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நீ எழுந்து போ.
எழுந்து போ. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து எழுந்து போப்பா. சும்மா லோத்துன்னு அழுதுகிட்டு, சொந்தம் பந்தம் நான் விட மாட்டேன், அவங்க எனக்கு வேணும், அவங்கள தான், அவங்க இல்லாமல் நான் வாழ மாட்டேன், அவங்க தான் எனக்கு உதவி செய்யணும், இப்படி வாழை பிடிச்சி சுத்தாத, விடு. லோத்துவை நான் பார்த்துக்கிறேன், பெரிய பொறுப்பு, பெரிய நீ தான் பார்த்த மாதிரி, நீ தான் படைச்ச, லோத்துவை நான் படைச்சேன். அவன் கிழக்க போட்டு நீ மேக்கப்போ, எவ்வளவு தூரமாக சுற்றி திரி, எழுந்து போ ஆபிரகாமே. சும்மா அப்படியே ஆபிரகாம் அந்த லோத்து பின்னாடியே சுற்றிக்கிட்டு, சொந்தம் பந்தன்ட்டு. இதனால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, வாக்குத்தத்தம் இல்லை, மேன்மை இல்லை, தேக்க நிலைமையிலே இருந்துட்டு இருக்கிற. உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, உன் தேக்க நிலைமை மாறணும்னா லோத்து விடு, எழுந்து போ. எழுந்தார் ஆபிரகாம், போனார். ஓ ஹல்லேலூயா. அங்கே கீழே படித்து பாருங்கள். ஓ ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை, அந்த சந்ததியை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லோத்துவோடு இருந்திருந்தா கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் இருந்திருக்கும். சில கட் பண்ண சொல்றார், சில விட்டு பிரிய சொல்லுகிறார், நண்பர்களை கட் பண்ண சொல்லுகிறார், தேவையில்லாத உறவுகளை கட் பண்ண சொல்லுகிறார். அப்படி செய்த அவன் எழுந்து போ, சும்மா கூடவே இருந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு அந்த உறவை கட் பண்ணு, எழுந்து போ, எழுந்து போ என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2வது வசனம், தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்பு. எந்திரிச்ச உடனே படுக்கையை உதறோம், தூசி எல்லாம், பூச்சி கீச்சி எல்லாம் இந்த கீழே தள்ளுற உதறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாரும் தூசியை உதறுங்கள், எல்லாரும் செய்யுங்க, தூசியை உதறுவோம். அம்மா உங்களை தான் சொல்கிறேன், தூசியை உதறுங்க. உங்கள் மேலே டஸ்ட் இருந்தா சும்மா அப்படி செய்யுங்க. அப்படி ஒன்றுமே செய்யலாம். சில தூசி உதறிட்டீங்களா, நான் பார்க்கல, பைபிள் இருந்தால் அது கொஞ்சம் தள்ளி விடுங்க, அப்படியாவது செய்யுங்க. எத்தனை தூசி, அப்பா ஸ்தோத்திரம், எவ்வளோ தொடச்சி கீழே வரைக்கும் பாஸ்டம்மா மேலே தள்ளி விட்டாங்க. அதான் தும்புறாங்க போல இருக்கு. இது பிராக்டிஸ். சில நேரத்தில் அதை செய்யாமல் அப்படியே வசனத்தை கேட்டு போகக்கூடாது. அப்படின்னா இப்போ நீங்கள் பழைய தூசி, பழைய காரியம், பழைய வியாதி, பழைய பலவீனம் எல்லாம் இப்போ இந்த உதறிட்டீங்க, எழும்பிட்டீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது செய்யும் போது ஒரு அற்புதம் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மிஷினரிகள், வெள்ளைக்காரங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா எப்பவுமே வெறும் வசனத்தை பேச மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சாமுவேல் தாவீதின் மேலே அபிஷேகத்தை ஊற்றினார். அப்படியே செய்வாங்க. அப்பதான் நமக்கு புரியும். நம்ம ஊத்தினார்னு மூடி திறக்காமையே ஊத்தினார் இப்படி காட்டுவோம். அவன் அப்படியே ஊத்துறான். அபிஷேகத்தை தாவீதின் மேல் ஊத்தினான். ஏசியில் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஸ்தோத்திரம். எங்கே கர்ச்சீப்பை காணோம்? தானியம் ஆண்டவர் விதைக்க சென்றார். அந்த உதாரணம் சொல்லும்போது, ஒன்று முள்ளுகளுக்குள்ளே, கற்பாறையின் மேலே, அப்புறம் நல்ல நிலத்திலே. உடனே தானியத்தை வீசி காட்டுவாங்க அப்படியே. தேங்க்யூப்பா. நான் ஏன் ஊத்துனேன்னா கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு வாரமாக பயங்கர பிரயாணம், தொடர்ந்து பிரயாணம். நேற்று தான் தூத்துக்குடியிலேருந்து நைட்டு வந்து சேர்ந்தேன். அதுக்கு முந்தின நைட்டு பிரயாணம். அதனால் கொஞ்சம் இப்போ தெளிவாக இருக்கேன், தண்ணி போட்டதுனால. அல்லேலூயா. சரி, பாசு தண்ணி போட்டான்னு போய் போட்டுறாதீங்க போகும்போது. என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல யோசுவா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுந்து போ, ஆபிரகாம் எழுந்து போனான், லோத்து விட்டுட்டு போனான்.
பெஸ்ட் சூப்பர் ஆக்கிட்டார். உங்கள் வாழ்க்கையில் இந்த 3 மாதத்தில் இப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க, வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க எழுந்து போ. சும்மா சொந்தம் உட்காந்துக்கிட்டு எழுந்து போ. தூசி உதறி விட்டு எழும்பு. இன்னைக்கு உதறி இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில தூசிகள்லாம் உங்களை விட்டு கர்த்தர் மாற்றிட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 21:18. ஆகாரே சும்மா உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காது, முணங்கிட்டு. எப்போ பார்த்து ஜெபத்தில் வந்து அழுகிறது, சர்ச்சில் வந்து அழுகிறது. சும்மா ஏன் அழுகிற? எழுந்து போ, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அழுகை நிறுத்தினாள், புலம்பலை நிறுத்தினாள், எழுந்து போனால் இன்றைக்கு அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தெபரால் சொல்லுகிறார், பாராக்கே எழும்பி போ. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு சிசராவை பற்றி புகழ்ந்துக்கிட்டு பேசிட்டு, சத்ருவையே உயர்த்தி உயர்த்தி பேசிக்கிட்டு, அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான். என்ன பண்ணுவான் சிசரா? உன்னை என்ன பண்ண முடியும்? சத்ரு என்ன பண்ண முடியும்? எழுந்து போ, அவனை உன் கையில் கொடுப்பேன். எழுந்து போகாத வரைக்கும் அவன் உன் கையில் நீ இருப்ப. நீ எழுந்து போ, உன் கையில் அவனை கொடுப்பேன். கர்த்தர் கொடுத்தார். பாராக் எழும்பி போ. தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமா? இந்த மாதத்திலே செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்க தேக்க நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆகவே தான் நீ எழுந்து போ என்றார். பெரிய தீர்க்கதரிசி ஆகிய மோசே மரித்து விட்டார். இனி எப்படி நான் பிழைப்பேன்? நான் எப்படி அற்புதம் செய்வேன்? எப்படி ஜனங்களை நடத்தி செல்வேன்? இந்த குழப்பம் வரும். பெரிய போதகருக்கு அடுத்த போதகர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது இந்த பிரச்சனை வரும். எனக்கு அந்த இருந்தது. இவருக்கு அப்படி இருக்கிறது. எப்படி முன்னேறி செல்ல முடியும்? எப்படி மண்ணா கிடைக்கும்? எப்படி காடை கிடைக்கும்? எப்படி? அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நீ எழுந்து போ. நான் அழைத்தவர், நான் உன்னை நடத்துவேன். இந்த பிசினஸ் ஆரம்பிக்க உதவி செய்த அந்த பிசினஸ் நான் பொறுப்பெடுப்பேன். எழுந்து போ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லையா? ஆண்டு தந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறதா? ஏசாயா 60:22. ஏசாயா 60:22. சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்காமல் தேக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஏசாயா 60:22 அங்கே வாசிக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்திலே, கரங்களை தட்டி, ஏற்ற காலத்திலே வேகமா செய்ய போறேன். இந்த 3 மாதத்துல வேகமா செய்ய போறேன். உன் வீட்டு விஷயத்துல அற்புதம் செய்ய போறேன். கல்யாண விஷயத்துல அற்புதம் செய்ய போறேன். பிசினஸ்ல அற்புதம் செய்ய போறேன். ஊழியத்துல அற்புதம் செய்ய போறேன். நீ எழும்புனா போதும், எழும்பி போ. தீவிரமா செய்ய போறேங்கிறார் ஆண்டவர். ஏற்ற நேரத்தில் செய்ய போறேங்கிறார். இந்த ஏற்ற நேரம் தான் இந்த 3 மாதம். இந்த ஏற்ற நேரம் தான் இந்த 3. தேக்கப்பட்ட நிலைமையில், பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த உங்களை கர்த்தர் அப்படி கொண்டு போவார் பாருங்க, உந்தி தள்ளுவார் பாரு. அதுக்கு முன்னாடி நீங்க எழும்பணும். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்கப்படுகிற நாட்கள் இந்த 3 மாதங்கள். ஆமென். சில ஜெபங்கள் பரலோகம் எட்டாததை போல இருந்து சோர்ந்து ஜெபத்தை நிறுத்தி விடாதீங்க. ஒரு பாஸ்டர் அவர் டைரியில ஏராளமாக எழுதி வைத்திருக்கிறார். நான் இதற்காக ஜெபித்தேன், ஆத்துமாக்களுக்காய் ஜெபித்தேன், கிராமம் சந்திக்கப்பட ஜெபித்தேன், பாவி மனம் திரும்ப ஜெபித்தேன், புயல், சுனாமி, இப்படிப்பட்ட கொடிய கொள்ளை நோய்கள் தேசத்தில் வராதபடி ஜெபித்தேன்னு எழுதி வச்சுக்கிட்டே வரார். அதுக்கு பக்கத்தில் பதில், கர்த்தர் பதில் தந்தார். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்தார். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்தார். டைரி ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. ஒரு பக்கம் முழுவதும் ஜெப குறிப்பு, இன்னொரு பக்கம் முழுவதும் பதில் கொடுத்ததை எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு மனிதனுக்காக 40 நாட்கள் 40 வருஷம் ஜெபம் பண்ணார். அது ஒன்று மாத்திரம் நிறைவேறல, மரித்து போனார். எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். 40,000 ஜெபம் பண்ணியிருக்கிறார். எல்லாத்துக்கும் பதில். ஆனால் ஒரு ஜெபத்துக்கு பதிலே இல்லை. அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஒரு முரட்டாட்டமான பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்காக ஜெபம் பண்ணி பதிலே இல்லை. ஆனால் ஜெபத்தை நிறுத்தவில்லை. அவர் மரித்தார். அவர் அடக்கம் பண்ணக்கூடிய நேரம் வந்தது. அவரை கொண்டு வந்து சர்ச்சில் பெட்டியில் வச்சாங்க பாஸ்டர். அப்பொழுது எல்லாரும் எழுந்து அவரை பற்றி சாட்சி சொல்லும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, அங்கே அந்த முரட்டாட்டமுள்ள ஒரு மனிதன் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டான்.
ஓ, அந்த மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறதுக்கு முன்பாகவே அந்த மனிதனை கத்தர், அந்த ஜெபத்தை கத்தர் கேட்டார். 40 ஆண்டுகளாய் ஜெபித்த ஜெபத்தை கத்தர் கேட்டு அந்த பாவி மனம் திரும்பி ஓடி வந்து சொன்னார், இந்த பாஸ்டர் எனக்காக 40 ஆண்டுகள் ஜெபித்தார், எனக்கு சுவிசேஷம் அறிவித்தார், இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். அதல்லவா ஜெபம். எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் கத்தர் தேக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு, ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு, இரண்டாவதாக நீங்கள் எழுந்து போ, அப்புறம் அதெல்லாம் மற்றதெல்லாம் கர்த்தர் செய்வார். மூன்றாவதாக யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் தேவனின் சவாலை ஏற்றுக்கொண்டான் யோசுவா. தேவனின் சவால் அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆள் சின்ன ஆள், பொறுப்பு பெரிய பொறுப்பு. உங்கள் கம்பெனியில் அப்படி உங்களுக்கு கொடுப்பார்களானால் திகச்சு போயிடுவீங்களே. அதுக்குன்னு படிச்சிருக்கணும். மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு செட் ஆகும். எனக்கு கை மடிக்க தான் தெரியும், எனக்கு மேனேஜராக போட்டு என்ன பண்ணுவார், எல்லா கையும் பிடிச்சி வளைக்க வேண்டியதான். சின்ன யோசுவா பெரிய பொறுப்பு, பெரிய வேலை. இந்த சபைக்குள்ளே நீங்கள் ஆண்டுடைய பார்வையில் மற்றவர்களுக்கு முன்பாடி சாதாரணமானவர்கள். பல ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பெரிய பெரிய ஓனர்களோட பழகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் சாதாரண, உங்கள் பிஸ்னஸ் அவ்வளோ பெரிய வேகத்தில் இன்னும் போகலை. ஆனாலும் உண்மையாகவே அவர்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் பெரிய நிலைமையில் தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சர்ச்சில் இருக்கிற சிலரை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். எங்கேயோ வந்து உட்கார்ந்து எங்கேயோ ஆராதிச்சவங்க இன்றைக்கு இந்தியா முழுவதும் அவனுடைய பேர் பிரஸ்தாபப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். திருப்பூர் எங்கே இருக்கிறது? ராமையா காலனி எங்கே இருக்கிறது? அந்த விசுவாசி எங்கே இருக்கிறார்? இன்றைக்கு இந்தியா முழுவதும் அவருடைய பெயர் உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவர் ஒருவரை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வரும் நாட்கள் அப்படிப்பட்ட உயர்வுக்கு நேராய் கொண்டு போவார். மிகப்பெரிய வேலை. இந்த சவாலை தேவன் யோசுவாவிடம் கொடுக்கிறாப்பா, நீ இந்த ஜனங்களை கானானுக்குள் அழைத்து சென்று தேசத்தை பங்கிட்டு 12 கோத்திரம், நம்ம வீட்டில் இருக்கிற 2 பேருக்கு சொத்தை பிரித்து கொடுக்க நம்மளால முடியல. கோர்ட்டு பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை, வாக்குவாதம், சமாதானம் இல்லை. ஒரு 2 பேருக்கு சொத்தை பிரித்து கொடுக்க நம்மளால முடியல. 12 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கிறது எவ்வளோ பெரிய வேலை. அதை செய்வதற்கு கர்த்தர் யோசுவாவை பலப்படுத்தினார். நீங்களும் அந்த தேசத்தில், இந்த திருப்பூரிலே முடி கடைசியில் அழகா எல்லாவற்றையும் அற்புதமாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். யோசுவா அதை ஏற்றுக்கொண்டார். அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கூட தயக்கம் காட்டவில்லை. தயக்கம் இருந்திருக்கும், உள்ளே இருந்திருக்கும். ஏன்னா மோசையை கள்ள தூக்கி அடிக்க பார்க்குறாங்க. மோசையை அவ்வளவு முகமுகமாய் ஆண்டரோடு பேசினவர், கண்மலையிலிருந்து தண்ணீர் வர வைத்தவர், மன்னாவையும் காடையும் வாங்கி கொடுத்தவர், செங்கடலை 2ஆய் பிளப்பதற்கு காரணமாக இருந்தவரையே கள்ள தூக்குனாங்க. ஒரு அற்புதம் செய்யாத ஒரு வாலிபன் எம்மாத்திரம். ஆகவே ஒரு தயக்கம் இருந்திருக்கும், தயக்கம் காட்டவில்லை. அப்பா எழும்பு போ. தேக்கப்பட்ட நீயும் போகல, உன் பின்னாடி உன் சந்ததி எழும்பாம இருக்காங்க. அதாவது நீயும் பாதிக்கப்பட்டிருக்க, உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீயும் பாதிக்கப்பட்டிருக்க, சபையும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே எழும்பு. நீ எழுந்துட்டீன்னா உன் சந்ததி நல்லா இருக்கும், நீ எழுந்துட்டீன்னா உன் சபை நல்லா இருக்கும், தேசம் நல்லா இருக்கும். எழும்பு. நம்ம எழும்பாததுனால தான் இன்றைக்கு தேசம், குடும்பம், சபை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் அதை தெளிவாய் பேசுகிறார். அவங்க எழும்பு போ. மோசே மரித்து போன, நான் மரிக்கலப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், எழுந்து போ. அவன் எழுந்தான், போனான். ஓ ஸ்தோத்திரம். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 5 முறை இந்த தேவனின் சவாலை மோசே ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தார். முடியாத ஆண்டவரே, அப்படியே சொல்றார், முடியாத ஆண்டவரே, இந்த பொறுப்பெல்லாம் யாருக்கு கொடுக்கட்டும், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, முடியாதுன்னு சொன்னான். நான் எம்மாத்திரம், நான் தகுதியே இல்லை கொஞ்சம் கூட, அப்படி சொன்னான் மோசே. எனக்கு பேச்சு திறமை இல்லை, இலக்கண தமிழ் வராது, அழகான மொழி பேச வராது, லா லா என்னமோ நாக்கெல்லாம் வளைப்பாங்கல்ல,
அந்த லாலாம் எனக்கு வராது. பாசமாக கிட்ட வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. இந்த லாலாம் நமக்கு வராது. சரி, இப்படிப்பட்ட மோசே, எனக்கு பேச்சு திறமையே இல்லை, எனக்கு ஆண்டவரே நான் வரமாட்டேன், என்னை கூப்பிடாதீங்க, சவால் எதிர்கொள்ள இஷ்டம் இல்லை, மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் என்னமோ சொல்லுங்க, இந்த மக்கள் எனக்கு நல்லா தெரியும், ஒரு மாதிரி ஜனங்க, திடீர்னு புகழ்வாங்க, திடீர்னு கீழே போட்டுருவாங்க. மோசே தலைவா அப்படிங்குவாங்க, அப்புறம் தலைவலி போ அப்படிங்குவாங்க. அதனால் இந்த ஆட்களை நான் சமாளிக்க முடியாது, இந்த ஆட்கள் வேண்டாம்ப்பா. ஆனால் நம் ஆண்டவர் நம் ஆண்டவர் அப்போ உடனே என்ன செய்கிறார்? யோசுவாவை கூப்பிடுகிறார்ப்பா, நீ இந்த ஜனங்களை எழுந்து போ, கானானுக்குள் அழைத்து செல், கானானை சுதந்தரித்துக்கொள், தேசத்தை பங்கிட்டு கொடு. ஹல்லேலூயா. எழுந்து போ, கானானுக்குள், கானானை சுதந்தரித்துக்கொள், தேசத்தை பங்கிட்டு கொடு. 12 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்தான். ஓ, என்ன அற்புதம் பாருங்க. அதை சிறப்பாய் செய்து முடித்தான். அந்த சவாலை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டான். உங்கள் பிஸ்னஸில் வர்ற சவாலை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். உங்கள் குடும்பத்தில் வருகிற சவாலை சந்திக்க கர்த்தர் உங்களை இந்த ஆராதனையில் ஆயத்தப்படுத்துகிறார். ஊழியத்தில் வருகிற சவாலை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. தேசத்தில் அரசியல் தலைவர்கள் மூலமாக வருகிற சவால்களை சந்திக்க சபையை ஆயத்தப்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான நேரம், வனாந்தரம் முடிய போகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் பக்கத்திலே இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் தேக்கப்பட்ட நிலைமையில் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே தயங்கி கொண்டு இருக்கிறார்கள், தேக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்பொழுது தான் ஆண்டவர் யோசுவாவோடு பேசினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினாரே, இனி ஏன் நடத்தாமல் போவார்? நீங்கள் ஒன்று விசுவாசிக்கணும், ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை மாறவில்லை, அவருடைய மகிமை குறைந்து போகவில்லை, நாளுக்கு நாள் அதிகமாகித்தான் போகுது. தாய்லாந்தில் 1000 பேர் நேற்றுங்க போன வாரம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். தாய்லாந்து அப்படிதானா? தாய்லாந்து தானே? 1000த்துக்கு அதிகமான ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார். நாமும் ஞானஸ்நான ஆராதனை சண்டே அல்ல, வெள்ளிக்கிழமை வைக்கலாம் என்று ஒரு மனதில் ஒரு விருப்பம் இருக்கிறது. அது எந்த பாதிப்பும் ஜனங்களுக்கு இருக்காது, சபை மக்களுக்கு இருக்காது. ஆக ஃபாஸ்டிங் ப்ரேயர் 12 மணிக்கு முடித்த உடனே அதுக்குரிய கிளாஸ் எடுத்துகிட்டு 1 மணி நேரம் ஞானஸ்நானத்தை பற்றி. சில சொன்னாங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் கொடுங்க. அவருக்கு ஞானஸ்நானம் என்னன்னு தெரியாது. அவர் முழிக்கிறார், நான் எடுத்துட்டேன், அவரு கொடுங்க. அவர் கொஞ்ச நாள் சத்தியத்தை கேட்கணும், சபை கொடுக்க, அவரு வரணும் சபைக்கு, ஒரு 3 மாசமாவது வரணும். 3 மாசம் வந்து ஆராதனை பங்கு கொண்டு நல்லா காதில் கேட்டுக்கிட்டே இருங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. 3 மாசம் ஒழுங்கா சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து அவங்களாகவே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்கிறேன்ட்டு வந்தா அதுக்கு தடை இல்லை. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நம்புறேன், அவர் உயிருள்ள தெய்வம், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு ஜீவிக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை குல தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் வந்தா நாங்கள் ஒரு நாள் தடை சொல்ல மாட்டோம். கல்யாணம் வச்சுட்டோம், இன்னும் 10 நாள் தான் இருக்குது, கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? முடியவே முடியாது. ஆகவே சில ஒழுங்கு இருக்குது. எடுக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும், கொடுக்குற எங்களுக்கு ஒரு மனசு சமாதானமாக இருக்கணும். அதனால் எங்களையும் வேதனைப்படுத்துறாதீங்க, அவங்களையும் ஆசீர்வாதத்தை இழக்க வச்சிடாதீங்க. ஞானஸ்நானம் குறித்து தெளிவு, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் பெரிய ஆசீர்வாதம். லேட்டானாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக அப்படி ஒப்பு கொடுங்க, ஆயத்தப்படுத்துங்க, தொடர்ந்து வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நாம் ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்குபடுத்துவோம்.
இந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. இந்த பாடும்போதே கர்த்தர் இந்த அவருடைய வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை நிரப்பி ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறபடினால் உங்களை நடத்தி செல்வார். அற்புதங்கள் நடக்குது இந்த ஆராதனையில. ஏசப்பா உங்க நாமத்தில் பிசினஸ்ல அற்புதம் நடக்கும். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. நோய், பேய், பாவங்கள் இந்த பாடலை பாடும் போதே வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. காணிக்க போட வேண்டாம் யாரும், ஆவில நிரம்பி பாடுங்க. ஒரு அபிஷேகம். ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஏசப்பா உங்க நாமத்தில் பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென். ஓ நோய்கள், பாவம். இன்னொரு சத்தமாய் கரங்களை வைத்து, வல்லமை குறைந்து போகல, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள். ஓ ரிபாலா சந்தர பலவா, நம்முடைய நாமத்தில் ஒரு வல்லமை, அற்புதங்கள். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் நோய்கள், பேய்கள், பாவங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும், சரீரத்தை விட்டு விலகட்டும். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள். எஸ் எஸ் எஸ், உந்தன் வல்லமைகள். எஸ் ஆமென். உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, மாறவில்லை. Bakashyanta eribala durava orantarava. Hallelujah, 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 hallelujah. Urakataraba santuriyantaraba. Hallelujah, hallelujah, hallelujah. Oh ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தேக்க நிலை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறார். கிட்ட வந்துட்டாங்க. வனாந்தரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம். அந்த இடத்துல போய் ஒரு தேக்க நிலை. நம்ம எப்படி தான் வந்துட்டோம். இவ்வளவு நாள் வனாந்தரத்தில் வந்தது நல்லது தாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஊழியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. ஏன் தேக்கப்பட்ட நிலை? மோசே மரித்ததினால் அப்படியே அங்கேயே நின்றுட்டாங்க. எழும்பவம் நின்றுட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. மனுஷனை நம்பாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார் உங்களோட. அவர் பெரியவர், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு வாழ்கிறார். ஓ ஹalleluya. கர்த்தர் எழுந்து போ, எழும்பி பாருங்க ஆண்டவர் என்ன செய்கிறார், அற்புதத்தை பாருங்க. இன்னும் பைபிளில் எழுந்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழுந்து அதான் பிரகாசிக்க முடியும். எழுந்து போ,
பிரச்சனையே சொல்லி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காது. எழும்பிப்போ, விசுவாசத்தோடு எழும்பிப்போ. கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். கடைசியாக ஆண்டவர் தருகிற அந்த பொறுப்பை, சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் தருகிற சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனை இருக்க தான் செய்யும், பிஸ்னஸில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை சவாலாக நீங்கள் ஏற்றுக்குங்க. அதை நான் ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பை தந்துட்டார். யோசுவா 12 கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடு. முடியாதுங்க, கஷ்டம். மோசேக்கு அடங்காத ஆளுக, எப்படி யோசுவாக்கு அடங்குவாங்க? ஆனால் அந்த சவாலாய் அதை ஏற்றுக்கொண்டு அழகா செம்மையாக செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். உங்கள் பிஸ்னஸ்லையும் அப்படிப்பட்ட கிருபை தருவார். உங்கள் குடும்பத்தை சரியாக செய்து அழகாக நடத்தி முடிக்க, ஒழுங்காக கொண்டு போக கர்த்தர் கிருபை தருவார். கிருபை தருவார், பலன் தருவார், ஞானம் தருவார், அபிஷேகம் தருவார். ஓ ஹalleluya. ஓ ரகதர பல சந்தர பாபா ஓரியந்தர பரியந்தர பல 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 பா ஓரியந்தர தீர பல பஷகுரந்தரபா. ஹalleluya, ஹalleluya. பாஸ்டம் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தந்து விட்டோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நியாயப்பிரமாண வார்த்தையின்படியே செய் என்று சொல்லி யோசுவாவினிடத்தில் சொன்னீரே அப்பா. நாங்களும் அப்படியே செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும், எழும்ப கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேக்க நிலைகளும் மாறி ஒரு செழிப்பான ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு நன்மையான காரியங்களை கர்த்தர் நீ நடப்பிக்கும்படியாய் நாங்கள் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். யோசுவா மரித்து போனாலும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய, உம்மாலே ஒரு மதிலை தாண்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. மது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டதற்காக நன்றி. ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முன்னேறி செல்லக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராகப்பா. எதையும் பார்க்காதபடி உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைய உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதையெல்லாம் செய்து முடிக்க நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆணையின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிறந்த நாள், திருமண நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட இருந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்து கொள்ளும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றைக்கு ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எலான், பிரைஸ் எலான், பிரைஸ் எலான். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மேலே ஆராதித்த நீங்கள் உங்களையும் வாழ்த்துகிறோம். வீட்டில் இருந்த எங்களோடு சேர்ந்து ஆராதித்த உங்களையும் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.